பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மார்னிங் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரியாது. ஆனால் அன்னைக்கு என்னமோ மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல் மார்னிங்கே தோண ஆரம்பிச்சு. சரி அதவே பண்ணிவிடுவோன்னு ஹஸ்பண்டை மட்டன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நான் மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக அவுடோர் குக்கிங் ட்ரை பண்ணலான்ட்டு மட்டன் வாங்கிட்டு வந்ததும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மட்டன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் தனியாக. லாஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணப்போ அந்த அளவு பர்ஃபெக்டான டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் வரல. ஸோ அப்போவே ஒரு நல்ல பிரியாணி மசாலா வேணும் அப்படின்ட்டு இளன் ஃப்ரெஷ் மசாலா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இந்த பிரியாணி மசாலா ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ்வலாக பிரியாணி பண்ணுற மாதிரி தான் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த மட்டனையும் ஆட் பண்ணிட்டு ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இவ்வளோ சிம்பிளாக நான் பிரியாணி ரெடி பண்ணதே இல்லை. ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருந்துச்சு பிரியாணி. ஸோ இவங்க கிட்ட இருந்து நான் மசாலா வாங்குறதுக்கு என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இவங்க நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல உண்மையாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட்லையும் கொஞ்சம் கூட குறை வைக்கல. பிரியாணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மசாலா வேணும்னா ஒன்ஸ் இவங்க பேஜை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.